உன் வீட்டில் அடிக்கடி சண்டை மனக்கசப்பு இருக்கிறதா? இந்த ஜெபம் உனக்காகத்தான். உன் குடும்பத்தில் இன்று ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. விசுவாசிக்கிறாய் என்றால் இந்த வீடியோவை கடைசி வரை பார். மகனே, மகளே, உன் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கும் எல்லா மனக்குழப்பங்களையும் நான் பார்க்கிறேன். நீ வெளியில் சிரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் எவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பதை நான் அறிவேன். உன் வீட்டில் அமைதியில்லாமல் போன அந்த நாட்களை நான் பார்த்தேன். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்திய வார்த்தைகளையும் நான் கேட்டேன். நீ தனியாக அமர்ந்து அழுத இரவுகளையும் நான் மறக்கவில்லை. மகனே, பயப்படாதே. நான் உன் வீட்டை விட்டு விலகவில்லை. நான் இன்னும் உன் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறேன். நீ இப்போது காணும் குழப்பம் நிரந்தரமானது அல்ல. இந்த இருள் நீடிக்காது. இந்த கண்ணீர் என்றும் தொடராது. நான் அமைதியின் தேவன், உடைந்த இதயங்களை குணமாக்குகிற தேவன், பிரிந்த உறவுகளை இணைக்கிற தேவன், மனக்கசப்புகளை மாற்றுகிற தேவன். என்னை நம்பு, என் நேரத்தை நம்பு. நான் செயல்பட ஆரம்பித்து விட்டேன். உன் குடும்பத்தில் பல நாட்களாக பேசப்படாத விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வரும். மன்னிக்க முடியாதது போல தோன்றிய காயங்கள் குணமாகும். கோபம் இருந்த இடத்தில் அன்பு மலரும். வெறுப்பு இருந்த இடத்தில் சமாதானம் வரும். குழப்பம் இருந்த இடத்தில் தெளிவு வரும். நான் உன் வீட்டின் கதவை தட்டிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இடம் கொடு. உன் கவலைகளை என்னிடம் ஒப்படை. உன் பயங்களை என்னிடம் ஒப்படை. உன் கண்ணீரை என்னிடம் ஒப்படை. நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். உன் குடும்பத்தை கைவிட மாட்டேன். நீ சுமக்க முடியாத பாரத்தை நான் சுமப்பேன். நீ புரிந்து கொள்ள முடியாததை நான் சரி செய்வேன். இன்று முதல் நம்பிக்கையை இழக்காதே. ஒவ்வொரு காலையிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். ஒவ்வொரு இரவிலும் நான் உன்னை காக்கிறேன். நீ பலவீனமாக இருந்தாலும் நான் வலிமையானவன். நீ சோர்ந்து போனாலும் நான் உன்னை தாங்குவேன். நீ உடைந்து போனாலும் நான் உன்னை மீண்டும் கட்டியெழுப்புவேன். உன் குடும்பத்திற்காக நீ செய்த ஜெபங்கள் வீணாகவில்லை. நீ சிந்திய கண்ணீர் வீணாகவில்லை. நீ காத்திருந்த நாட்கள் வீணாகவில்லை. நான் அனைத்தையும் எண்ணி வைத்திருக்கிறேன். சரியான நேரத்தில் பதில் கொடுப்பேன். உன் வீட்டில் என் சமாதானம் இறங்கும். உன் வீட்டில் என் அன்பு பெருகும். உன் வீட்டில் என் கிருபை செயல்படும். உன் வீட்டில் என் ஆசீர்வாதம் தங்கும். இனி பயப்படாதே. இனி கலங்காதே. இனி மனம் உடையாதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன் குடும்பத்துடன் இருக்கிறேன். நான் உன் எதிர்காலத்தை அறிவேன். நான் உன் கண்ணீரின் முடிவை அறிவேன். நான் உன் மகிழ்ச்சியின் ஆரம்பத்தை அறிவேன். என்னை நம்பு. என்னை பற்றிக்கொள். என் வார்த்தையை பிடித்துக்கொள். நான் வழி திறப்பேன். நான் அதிசயம் செய்வேன். நான் அமைதியை தருவேன். நான் உறவுகளை புதுப்பிப்பேன். நான் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். விரைவில் உன் வீட்டில் சிரிப்பு திரும்பும். விரைவில் உன் வீட்டில் மகிழ்ச்சி திரும்பும். விரைவில் உன் வீட்டில் சமாதானம் திரும்பும். உன் குடும்பம் மீண்டும் ஒன்றாக நிற்கும். நீ இப்போது காணாததை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. ஜெபத்தோடு இரு. என்னோடு இரு. நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை மறக்கவில்லை. நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். உன் வீட்டில் இருக்கும் மனக்குழப்பங்கள் அனைத்தும் என் நாமத்தில் விலகட்டும். என் சமாதானம் உங்கள் வீட்டை நிரப்பட்டும். என் அன்பு உங்கள் இதயங்களைத் தொடட்டும். என் கிருபை உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கட்டும். நீ நம்பிய அதிசயம் நெருக்கத்தில் இருக்கிறது. காத்திரு. நம்பு. ஜெபி. நான் செயல்படுகிறேன். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் குடும்பத்தின் மீது உமது கிருபையையும் சமாதானத்தையும் ஊற்றும்படி தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வீட்டில் இருக்கும் எல்லா மனக்குழப்பங்களையும் சண்டைகளையும் புரியாமைகளையும் நீக்கிவிடும். உடைந்த உறவுகளை நீர் சீர் செய்யும். காயப்பட்ட இதயங்களை நீர் குணமாக்கும். ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் மனதையும் அன்போடு பேசும் ஞானத்தையும் எங்களுக்குத் தாரும். எங்கள் வீட்டில் பயம் அல்ல, உமது சமாதானம் நிலைத்திருக்கட்டும். கண்ணீர் அல்ல, சந்தோஷம் பெருகட்டும். குழப்பமல்ல, தெளிவும் ஆசீர்வாதமும் நிறையட்டும். எங்கள் குடும்பத்தை தீமையிலிருந்து காத்தருளும். எங்கள் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். இன்று முதல் எங்கள் வீட்டில் புதிய மாற்றத்தை உண்டாக்கும். உமது அன்பு எங்கள் வீட்டை நிரப்பட்டும். உமது சமாதானம் எங்கள் இதயங்களை ஆளுகை செய்யட்டும். நாங்கள் நம்புகிறோம். நீர் எங்கள் குடும்பத்தில் செயல்படுகிறீர். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.